Welcome to Ask Education channel. இந்த வீடியோல நாம யூனிட் 2 சாப்டர் 8 strings and string manipulations பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோ பாருங்க. அண்ட் இது வரைக்கும் என்னோட ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹவு டு மாடிஃபை அண்ட் எடிட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தன் ஆர் இம்மியூட்டபிள். ஸோ இம்மியூட்டபிள் அப்படின்னா என்னென்னா நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்போ அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை வந்து மாற்ற முடியாது. லைக் வி டூ இட் வித் இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள்ஸ். அதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்யூட் பண்ணி அதோட வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ரன் டைம் அப்போ. பட் ஆனால் ஸ்ட்ரிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்மியூட்டபிள். ஸோ ஸ்ட்ரிங்ஸோட வேல்யூஸை நம்மளால மாற்ற முடியாது. பட் தேர் ஷுட் பி சம் மீன்ஸ் டு மாடிஃபை இட் இல்லையா ஆர் டெலீட் இட். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு புது ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதை தான் வந்து அந்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ண முடியும். ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து ஒரு அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது அது ஒரு புது வேல்யூவாக தான் வந்து பைத்தன் ஸ்டோர் பண்ணும். அந்த வேல்யூ வந்து நம்ம அதே ஸ்ட்ரிங் வேரியபிளில் மறுபடியும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவையும் வந்து இட் வில் பி பைண்டட் டு த நியூ வேல்யூ. அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா str1ன்றது ஒரு வேரியபிள். அதில் பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து str1 ஆஃப் 0, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, இந்த இண்டெக்ஸ் 0ல் இருக்குல்ல, இந்த வேல்யூவை வந்து ஏ அப்படின்னு மாற்றுறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இம்மீடியட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு எரர் த்ரோ பண்ணும். அந்த எரர் என்னன்னா string object does not support item assignment. So everything is an item. Each character is an item. So individually நம்ம வந்து அசைன் பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்லியிருக்கு. ஸோ அப்போ நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பைத்தன் கம்ப்ளீட்லி ஓவர் ரைட் நியூ ஸ்ட்ரிங் ஆன் த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு நியூ வேல்யூவை கிரியேட் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் கீழே இருக்கு, இங்கே பாருங்க. ஸ்ட்ரிங் str1 is equal to how are you அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பிரிண்ட் பண்ணும்போது how are you அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு கன்சோலில். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்காங்க, how about you அப்படின்னு கிரியேட் பண்ணி this is the new value. இந்த நியூ வேல்யூவை கிரியேட் பண்ணி அதை மறுபடியும் எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஏற்கனவே டிஃபைன் பண்ண அந்த str1க்கு அசைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த நியூ வேரியபிள் இஸ் பைண்டட் டு திஸ் நியூ வேல்யூ or sorry இந்த எக்ஸிஸ்டிங் வேரியபிளுக்கு அது வந்து இட் இஸ் பைண்டட் டு த நியூ வேல்யூ how about you. இது நோ லாங்கர் பைண்டட் டு how are you. இது வந்து இந்த how are you மெமரியில் எங்கேயும் இருக்கும். பட் ஆனால் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இது str1 வந்து இந்த how about you அப்படின்ற நியூ வேல்யூ தான் வந்து பைண்ட் பண்ணும். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த நியூ வேல்யூ தான் வந்து இட் கெட்ஸ் பிரிண்டட். So usually Python does not support any modification in its strings, but it provides a function replace to change all occurrences of a particular character in a string. So வந்து ஒரு string value define பண்ண பிறகு அதை வந்து modify பண்ண முடியாது. But still there is a function called replace. அந்த replace function என்ன பண்ணும்னா அந்த stringல இருக்க ஒரு character, ஒரு particular character இன்னொரு characterஆல replace பண்றதுக்கு வந்து help பண்ணும். And it will change all occurrences. ஒரு character ஒரு occurrence மட்டும் கிடையாது, அந்த வேல்யூல இருக்க எல்லா occurrences of that particular character வந்து நியூ கேரக்டரால ரீப்ளேஸ் பண்ணும் இந்த ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா த ரீப்ளேஸ் ஆஃப் த கேரக்டர் ஒன் தான் வந்து நம்ம எந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அந்த எக்ஸிஸ்டிங் கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை கேரக்டர் 1. அண்ட் நியூ கேரக்டர் நம்ம எந்த கேரக்டரால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த நியூ கேரக்டரை வந்து நம்ம அடுத்தபடியாக செகண்ட் வேல்யூவாக கொடுக்கணும், போத் செப்பரேட்டட் பை அ கம்மா. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ அப்படின்றது ஒரு வேல்யூ, ஸ்ட்ரிங் வேல்யூ, அது str1ல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வென் வி பிரிண்ட் தட் str1 நம்ம how are youன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் str1 டாட் ரீப்ளேஸ் ஆஃப் the o character இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங் வேல்யூல இருக்க அந்த o character gets replaced by the second value. இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா eன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூல இருக்க எல்லா அக்கரன்சஸ் ஆஃப் ஓ எல்லா ஓவுமே பார்த்தீங்கன்னா ஆல இந்த கேரக்டர் ஆல ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ அதை வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு இட் கெட்ஸ் பிரிண்டட்ன்றது நீங்களே பார்க்கலாம். ஸோ ஓ கெட்ஸ் ரிப்ளேஸ்ட் பை எவ்ரிவேர். இந்த ஆல் அக்கரன்சஸ் ஆஃப் ஓ ரிப்ளேஸ்ட் பை த நியூ கேரக்டர் அண்ட் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணமே தவிர இட் இஸ் நாட் அசைன்டு டு str1. ஸோ நீங்கள் மறுபடியும் str1 பிரிண்ட் பண்ணும்போது ஹவ் ஆர் யூ அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஐடியலியில் காட்டுறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் கூட தான் வந்து நான் எங்கள் ஐடிஎல்இயில் வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ பிரிண்ட் str1ல பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் அதை ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண பிறகு அகைன் அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஓ வந்து கெட்ஸ் ரீப்ளேஸ்ட் பை ஸோ அதோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து str1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டில் பி ஹவ் ஆர் யூ தான். ஏன்னா வந்து நம்ம வந்து str1 ரீப்ளேஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்குமே தவிர அதை மறுபடியும் str1க்கு அசைன் பண்ணல. ஸோ இட் வில் ஸ்டில் பி ஹவ் ஆர் யூ. அப்படி நீங்க ரீப்ளேஸ் பண்ணி அதை மறுபடியும் வந்து இந்த புது வேல்யூ இருக்கு இந்த வேல்யூ வந்து நீங்க str1க்கு மறுபடியும் அசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி எழுதணும். str1 is equal to str1 dot replace of o, அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா இந்த str1ல இருக்க வேல்யூஸ் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகி மறுபடியும் அந்த வேல்யூ வந்து புதுசா வந்து இந்த str1கே வந்து அசைன் ஆயிடும். ஸோ நீங்க இப்போ நீங்க str1 நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் see the new value that is changed. இந்த இப்போ இந்த str1 பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோ மோர் ஹவ் ஆர் யூ, இட் இஸ் ஹியூ ஆர் ஹியூ. இந்த வேல்யூ தான் வந்து இந்த str1ல இப்போ இருக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஃபர்தராக நீங்கள் ப்ரோக்ராம்ஸில் எங்கேனாச்சும் இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது மறக்காமல் அதை மறுபடியும் அசைன் பண்ணுங்க இஃப் தெர் இஸ் எ நீட். அதர்வைஸ் நம்ம அப்படி பிரிண்ட் பண்ணி விட்டுடலாம். பட் ஆனால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் ஃபர்தர் மேனிப்புலேஷனுக்கு நம்ம தேவைப்படும் போது நம்ம இந்த மாதிரி அசைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து நம்ம வந்து பைத்தனில் ஒரு டிக்ளேர் பண்ண ஒரு ஸ்ட்ரிங்கோட கேரக்டர், ஒரு பர்டிகுலர் கேரக்டர் டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தன் வில் நாட் அலோ டெலீட்டிங் அ பர்டிகுலர் கேரக்டர் ஆல்சோ. ஸோ மாடிஃபிகேஷன் எப்படி அலோ பண்ணாதோ சிங்கிள் கேரக்டர்ஸ் தான் எப்படி மாடிஃபை பண்ண அலோ பண்ணாதோ அதே மாதிரி பைத்தனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேரக்டரை டெலீட் பண்ணவும் அலோ பண்ணாது. நமக்கு வேணும்னா இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கை வந்து டெலீட் பண்ணலாம் யூஸிங் த டெல் கமெண்ட். ஸோ டெல் கமெண்ட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மெமரி ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ பண்ணிவிடும். ஸோ இந்த டெல் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க த சேம் எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ str1ல ஹவ் ஆர் யூன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஐட்டம் ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வந்து நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு டெல் str1 of 2 அப்படின்னா ஸோ இண்டெக்ஸ் 2 வந்து திஸ் இஸ் இண்டெக்ஸ் 0, திஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 2 இந்த டபிள்யூன்ற கேரக்டர் வந்து டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம இந்த டெல் கமெண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் த்ரோஸ் அன் எரர். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டசன்ட் சப்போர்ட் ஐட்டம் டெலிஷன். ஸோ ஐட்டம் அசைன்மெண்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணாது, ஐட்டம் டெலிஷனும் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்டையர் ஸ்ட்ரிங்கை வேணால் நம்ம டெலீட் பண்ணலாம் யூஸிங் திஸ் டெல் str1. ஸோ டெல் str1 நம்ம கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா இந்த ஸ்ட்ரிங் வந்து டெலீட் ஆயிடும். ஸோ மெமரியில நோ மோர் திஸ் வில் எக்ஸிஸ்ட். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து மெமரியில இந்த str1ம் இருக்காது, இந்த வேல்யூவும் இருக்காது. ஸோ வந்து we will get ஐ மீன் அதை வந்து நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து எப்போவுமே அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மறுபடியும் பிரிண்ட் str1 அப்படின்னு கொடுக்கும்போது இட் வில் த்ரோ அன் எரர். ஸோ நேம் எரர் str1 இஸ் நாட் டிஃபைன். ஸோ இட் இஸ் நோ மோர் டிஃபைன்ட் இன் பைத்தன் அப்படின்றது தான் வந்து இங்கே நமக்கு காட்டுற எரர். அடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ பைத்தன் ப்ரொவைட்ஸ் ஃபாலோயிங் ஆப்ரேட்டர்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு எப்போல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம சம்டைம்ஸ் யூ வாண்ட் டு மேனிப்புலேட் சம் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து கன்காடினேஷன். ஸோ கன்காடினேஷன்னா என்னன்னு தெரியும், இட் இஸ் ஜாயினிங் ஆஃப் 2 or more ஸ்ட்ரிங்ஸ். ஒரு ஸ்ட்ரிங் கூட இன்னொரு ஸ்ட்ரிங் அப்படியே பக்கத்தில் அப்படியே கன்காடினேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கன்காடினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை வந்து கன்காடினேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஒன் string value, this is one more string value. ஏன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம என்க்ளோஸ் பண்ணதுனால இது ஒரு ஸ்ட்ரிங் இது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இது ரெண்டுத்தையுமே கன்காட் பண்ணுறதுக்கு அவர் அப்படியே அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். ஸோ ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து முடிஞ்சு அடுத்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஸ்ட்ரிங் அடுத்த ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் வந்து அப்படியே பக்கத்தில் அப்படியே அட்டாச் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த
output will be இந்த ரெண்டு string values நம்ம concat பண்ணும்போது. and அடுத்த operator பாத்தீங்கன்னா append operator. so append operator என்ன ஆகும்னா we want to add more strings at the end of an existing string, it is known as append. so இது வந்து ரெண்டு புது வேற string வந்து அப்படியே அட்டாச் பண்ணது concatenation operator யூஸ் பண்ணோம். so ஏற்கனவே இருக்க string கூட புது string நம்ம அட்டாச் பண்ணனும் அப்படினா அந்த operation is called as appending. okay so அந்த operator என்னன்னா plus equal to அப்படிதான், அதாவது ஏற்கனவே இருக்க existing string ஓட new string append ஆகி அந்த stringக்கே வந்து அது assign ஆயிடும். so அது அந்த plus equal to operator plus பண்ணி append பண்ணி and assign பண்ணிடும். so that is plus equal to operator. so அதுக்கான example இங்க பார்க்கலாம். so string 1 is welcome to அப்படின்றது string 1. so string 1 plus equal to learn python அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி இருக்க string 1 வேல்யூ கூட இந்த learn python வந்து append ஆகி and it is assigned back to str1 itself. சரிங்களா? so அப்படி str1 assign ஆன பிறகு நம்ம print பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த str1 நியூ வேல்யூ பாத்தீங்கன்னா welcome to learn python தான் இதோட நியூ வேல்யூ. ஏன்னா இந்த இருக்கிற string ஓட இது ஆல்ரெடி append ஆகி this will be the new string value str1. okay, now coming to the third operator, repeating operator அப்படினா the multiplication operator. இந்த hashtag symbol இருக்குல்ல, இந்த multiplication operator வந்து நம்ம string values கூடவும் யூஸ் பண்ணலாம். so அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எத்தனை தடவை நம்ம multiplication hashtag symbol பக்கத்துல நம்ம வந்து எத்தனை number of times கொடுக்கிறோமோ அத்தனை number of times இந்த வேல்யூ வந்து டிஸ்ப்ளேல வந்து ரிப்பீட்டடா டிஸ்ப்ளே ஆகும். so அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். so str1 is equal to welcome அப்படின்றது இருக்கு. so print str1 multiplied by 4 times அப்படினா இந்த str1 ஓட 1 வந்து 4 times repeatedா display பண்ணனும் அப்படின்றதா. so print பண்ணும்போது பாத்தீங்கன்னா str1 into 4 அப்படினு கொடுத்திருக்கும்போது welcome 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 னு 4 times வந்து print ஆயிருக்கு. and இது பாத்தீங்கன்னா only the display it will happen like this. str1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா welcome மட்டும் தான், அதுல வந்து புதுசா நம்ம எதுவும் அசைன் பண்ணல. this operator is used to display a string and multiple number of times. சரிங்களா? so print statementல தான் வந்து இந்த ஆபரேட்டர் வந்து நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். so இந்த multiplication operator இருக்குல அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து pattern printing programs-லாம் ஈஸியா பண்ண முடியும். so instead of nested loops வந்து நம்ம ஒரு single loop ஒரு for loop மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எப்படி pattern print பண்ணலாம்ன்றதுக்கு தான் வந்து நான் இந்த கோட் கொடுத்திருக்கேன். so இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5 rows வேணும் இல்லையா? so அதனால for i in range of 1,6 அதாவது 1ல இருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கும். so for every value of i இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். so இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நான் அந்த multiplication operator யூஸ் பண்ணியிருக்கேன். so இந்த symbol வந்து into I அத்தனை times multiply பண்ணி print ஆகும். so first iteration வரும்போது I will be 1. so this is printed into 1 time. so வந்து ஒரே ஒரு தடவை symbol print ஆயிருக்கு. again second iteration போகும்போது I will take the value 2. so 2 எடுத்துட்டு உள்ள வரும்போது multiplication operatorல this symbol into 2 அப்படினு வரும்போது 2 times print ஆகும். again third iteration போகும்போது I will take the value 3. so this is multiplied 3 times and that gets printed 3 times. அப்புறம் my next iteration I takes the value 4. so this symbol gets multiplied 4 times and 4 times வந்து இந்த அடுத்த லைன்ல print ஆயிருக்கு. and last iterationல I takes the value 5. அங்க பாத்தீங்கன்னா இந்த symbol வந்து into 5 அப்படின்றதுனால 5 times display ஆயிருக்கு. and finally வந்து this will exit the loop. ஏன்னா range வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் தான். so when I takes the value 6 அடுத்த வேல்யூ போகாது. so it exits the loop. so இந்த மாதிரி pattern printing programக்குலாம் வந்து இந்த loop இந்த மாதிரி multiplication operator யூஸ் பண்ணி single loop யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா print பண்ணலாம். even one more exampleம் காட்டுறேன். so this will be in the reverse இதெல்லாம் நம்ம print பண்றதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். so for I in range இப்போ 6 2 0 then -1 step value அதாவது நெகட்டிவ்ல நான் கொடுக்குறேன். so இப்படி print ஆகும்போது எப்படி பேட்டர்ன் எப்படி print ஆகுதுன்றதை நீங்க பாருங்க. so same example. so along with a blank space வேணா நான் கொடுக்குறேன் இப்போ. then multiplied by I. so இந்த asterisk symbol பதிலா நீங்க வந்து எந்த symbol வேணாலும் நம்ம print பண்ணிக்கலாம். so இந்த asterisk symbol and the blank space இது ரெண்டுமே வந்து ரெண்டு கேரக்டர் இருக்கு இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள. so இது வந்து ரெண்டு இத்தனை தடவை நம்ம வைக்கிறோம் அத்தனை தடவை மல்டிப்ளை ஆயிட்டு வந்து print ஆகும். so இந்த பேட்டர்ன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா you can see reverse pattern வந்து print ஆயிருக்கு. so first I takes the value 6 இல்லையா? so 6ல இருந்து 1 வரைக்கும் எடுக்கும். so end value பாத்தீங்கன்னா 0. so 0க்கு முன்னாடி value 1 value less than the stop value தான் எடுக்கும் இல்லையா? so 6
till 1. So first value 6 எடுத்திருக்கு. So 6 times வந்து print ஆயிருக்கு. அடுத்தது 5, 4, 3, 2 and 1 வரைக்கும் இந்த value வந்து print ஆகுது. So using the negative step value and using the multiplication operator. So இது மாதிரி pattern printing programல நம்ம இந்த multiplication operator யூஸ் பண்ணி single loopல ஒரு single for loopல நம்மளால வந்து pattern print பண்ண முடியும். And coming to the next operator, string slicing. Slicing na enna உங்களுக்கு already we know slice பண்றதுனா வந்து கட் பண்றது இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி சப்ஸ்ட்ரிங்கா கொண்டு வரலாம். சோ ஒரு மெயின் ஸ்ட்ரிங்ல இருந்து we can make a substring by using the string slicing operator. So string slicing operator என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் brackets இருக்குல, இதுதான் வந்து string slicing operator. ஆனா இந்த ஆபரேட்டருக்குள்ள நம்ம வந்து index or subscript values கொடுப்போம். So based on that index or subscript values இந்த operator வந்து அந்த particular main string வந்து slice பண்ணி it will give back the substring. So using slice operator you have to slice one or more substrings from a main string. So main string ல நம்ம எத்தனை one or more substrings வந்து எத்தனை number of substrings வேணாலும் நம்ம வந்து main string ல இருந்து இந்த slicing operator யூஸ் பண்ணி நம்மளால ஸ்லைஸ் பண்ண முடியும் or எடுக்க முடியும். So general format என்ன அப்படினு பாத்தீங்கன்னா str, this is the string variable name. சரிங்களா. So string variable name பக்கத்துல in square brackets we need to give the start index and end index. So இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா subscript value. So இந்த slicing operator என்ன பண்ணும்னா it will start slicing from the start index. So இந்த first startல கொடுக்கிற அந்த indexல இருந்து slice பண்ண ஆரம்பிக்கும் and till the one value less than the end value. So இந்த end value இப்போ 5 அப்படின்னா வந்து ஒரு value less than that 4 வரைக்கும் வந்து slice பண்ணும். So அதுதான் வந்து இங்க கீழே கொடுத்திருக்காங்க. So start is the beginning index and end is the last index of a character in the string. So index value of a character in the string. So Python takes the end value less than 1 from the actual index specified. So this is very important. இந்த line வந்து மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க. Python takes the end value less than 1 from the actual index specified. So வந்து நம்ம 5 ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்லைசிங் வந்து it starts from the starting index 0ல இருந்து 4th index வரைக்கும் எடுத்துக்கும். That means total 5 characters. இப்போ இந்த 5ன்றது பாத்தீங்கன்னா total 5 characters. பட் ஆனா அந்த first 5 characters எப்படி இருக்குன்னா from 0 to 4. அதனால அந்த end வந்து பாத்தீங்கன்னா 1 value lesser than the actual value specified னு இருக்கும். சரி. Because Python consider only the end value as n minus 1. So இது நமக்கு already தெரியும். So for example நம்ம full index நம்ம எடுக்கணும், I mean full string வந்து நம்ம slice பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து 0 ன்னு கொடுப்போம். இந்த end value பாத்தீங்கன்னா நம்ம n கொடுத்தாதான் வந்து n minus 1 வரைக்கும் இது எடுத்துக்கும். otherwise நமக்கு வந்து தப்பான values கிடைக்கும் இல்லையா. so அதனால we need to consider this. so Python consider only the end value as n minus 1. so அதனால தான் வந்து இந்த end will be always one value less than the actual index specified. So string slicing operators க்கு example பார்க்கலாம். So first example பார்த்தீங்கன்னா so இங்க ஒரு string value கொடுத்திருக்காங்க, திருக்குறள் அப்படின்ற value வந்து str1ல வந்து ஸ்டோர் பண்ணிருக்காங்க. so இந்த print statementல பார்த்தீங்கன்னா str1 of ஒரே ஒரு index value கொடுத்திருக்காங்க, which is nothing but 0. so இந்த 0th indexல இருக்க அந்த character மட்டும் வந்து print ஆயிருக்கு. so இந்த 0க்கு பதிலா நீங்க வந்து any index value கொடுக்கலாம். so for example இப்போ நீங்க 3 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா then வந்து 0 1 2 3. so இந்த r என்ற character தான் வந்து print ஆகும். so any index value கொடுக்கும்போது அந்த particular indexல இருக்க character வந்து நமக்கு print ஆகும். பட் நம்ம மறக்காம என்ன பண்ணணும்னா இந்த first index வந்து it is 0, last index வந்து இந்த total n இருக்குல்லையா. so நான் n number of characters ஓட so the last index will be n minus 1. so அதை நம்ம calculate பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க index values கொடுக்கலாம். and அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து இந்த 0th இண்டெக்ஸ்ல இருந்து எத்தனை வேல்யூஸ் வேணும் அப்படின்ற அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா str1 of ஸோ 0th இண்டெக்ஸ் வந்து we need totally 5 characters, அதாவது 5 numbers 5 characters வேணும் அப்படின்னு நம்ம 5 கொடுக்கும்போது என்ன ஆகணும். ஸோ ஃப்ரம் 0 ஸோ 0 1 2 3 4 ஸோ டோட்டலி 5 characters வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த எண்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ 5 நம்ம கொடுத்துட்டோம், அதோட ஒரு வேல்யூ லெஸ்ஸாக தான் எடுத்துக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃப்ரம் 0 till 4th இண்டெக்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் 0 0 1 2 3 4. திஸ் இஸ் 4th இண்டெக்ஸ். ஸோ திரு அப்படின்றது மட்டும் இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இது கொடுத்ததுனால பிரிண்ட் ஆயிருக்கு.
அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் அ சப்ஸ்ட்ரிங் யூசிங் இண்டெக்ஸ் 0 to 4 பட் வித்தவுட் ஸ்பெசிஃபைங் த பிகினிங் இண்டெக்ஸ். ஸோ பிகினிங் இண்டெக்ஸ் இல்லாமல் இந்த மேலே இருக்க அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் இருக்கு. பட் பிகினிங் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க 0, பட் இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஸ்பெசிஃபை பண்ணாத பட்சத்தில் பை டிஃபால்ட் வந்து பிகினிங் இண்டெக்ஸ் வந்து இட் வில் டேக் இட் as 0. சரிங்களா? ஸோ அப்போ வந்து டிஃபால்ட்டாக 0 எடுத்துக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் 5 கேரக்டர். ஸோ ஃப்ரம் 0லேருந்து 4 வரைக்கும் end -1 இல்லையா? ஸோ 0லேருந்து 4th கேரக்டர் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ த அவுட்புட் வில் பி திரு. ஸோ அதே ஆன்சர் தான் இங்கே வரும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல. அண்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் சப்ஸ்ட்ரிங் யூசிங் இண்டெக்ஸ் 0 to 4 வித்வுட் ஸ்பெசிஃபைங் த எண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த இடத்துல யூசிங் இண்டெக்ஸ் இது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ வித்வுட் ஸ்பெசிஃபைங் த எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்காம எப்படி ஒர்க் பண்ணலான்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா str1 of 6 இது இஸ் த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கோலன் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. ஸோ என்ன ஆகும்னா பை டிஃபால்ட் லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த 6th கேரக்டர்ல இருந்து ஐ மீன் 6th இண்டெக்ஸ் சரிங்களா? ஸோ அப்படின்னா 7th கேரக்டர். ஸோ 6th இண்டெக்ஸ்ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ 6th இண்டெக்ஸ்ல இருக்க கேரக்டர் எதுன்னு பார்க்கலாம். ஸோ 0 1 2 3 4 5 6. ஸோ இந்த செகண்ட் கே இருக்குல்ல இதுதான் வந்து 6th இண்டெக்ஸ்ல இருக்க கேரக்டர். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் வந்து ஸ்டார்டிங். ஸோ 6ல இருந்து எண்ட் வரைக்கும் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே எண்ட் ஸ்பெசிஃபை பண்ணாதனால பை டிஃபால்ட் லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ த அவுட்புட் வில் பி குரல் அப்படின்றது தான் அவுட்புட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் அ ப்ரோக்ராம் டு ஸ்லைஸ் சப்ஸ்ட்ரிங்ஸ் யூசிங் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை மெயின் ஸ்ட்ரிங்கை வந்து எவ்ரி டைம் நம்ம எப்படி ஸ்லைஸ் பண்ணி அதோட நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கம்ப்யூட்டர்ன்ற வேல்யூவை வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ str1 என்ற வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தர் இஸ் ஒன் மோர் வேரியபிள் கால் இண்டெக்ஸ் டு கீப் ட்ராக் ஆஃப் த லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 இல்லையா? ஸோ 0லேருந்து ஒரு தடவை ஹைட்ரேட் இந்த லூப் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கு அதை கீப் ட்ராக் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு இண்டெக்ஸ் அப்படின்றத அசைன் பண்ணி அதை 0ன்னு வச்சிருக்கா இனிஷியல் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லூப் எக்ஸிக்யூட் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபார் i in str1 அதாவது ஃபார் ஈச் கேரக்டர் இன் str1. ஸோ நமக்கு எத்தனை கேரக்டர் இருக்குன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால வந்து ஃபார் ஈச் கேரக்டர் இன் str1 அதுக்கு தான் அந்த ஐன்ற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐ வந்து ஒரு தடவை ஒரு கேரக்டரை வந்து எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் சி எடுத்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்தது ஓ எடுத்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்தது எம் அந்த மாதிரி ஒரு தடவை ஒரு கேரக்டர் எடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஸ்டில் அந்த ஐயை வந்து இந்த லூப்புக்குள்ள யூஸ் பண்ணல. அது வந்து நம்ம எத்தனை தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்றதுக்காக மட்டும்தான் வந்து இப்போ இந்த கவுண்டர் மாதிரி இந்த ஐயை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் ஐ இன் str1 இதுக்குள்ள 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு ஃபார் லூப்புக்குள்ள. த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் print ஆஃப் str1 ஆஃப் இங்க பாத்தீங்கன்னா there is no starting index. ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பை டிஃபால்ட் இட் இஸ் 0. ஸோ அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் அந்த எண்டிங் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்காங்க இண்டெக்ஸ் +1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க இண்டெக்ஸ் வந்து இனிஷியலா 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0ன்னு கொடுக்கும்போது இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இட் இஸ் 0 ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 கோலன் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் பிரிண்ட் பண்ணா இட் ஷுட் பி 0:1 இல்லையா? ஸோ அப்பதான் ஒரு வேல்யூ லெஸ்ஸர் தென் தட் எடுக்கும். ஸோ அதனால இண்டெக்ஸ் +1 அப்படின்னு இனிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் வந்து இண்டெக்ஸ் +1 அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் இட் டேக் 1 அப்புறம் 2 3 4 அப்படின்னு போகும். ஸோ நம்மளோட எண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் 1 எண்ட் வேல்யூ இஸ் 0, இஃப் இட் இஸ் 2 எண்ட் வேல்யூ இஸ் 1 அந்த மாதிரி ஒரு வேல்யூ லெஸ்ஸராக தான் எப்போவுமே எடுக்கும். அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லைசிங் முடிச்ச உடனே அடுத்த ஐட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போதான் வந்து ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும் அடுத்த ஸ்லைசிங் அப்போ. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இண்டெக்ஸை வந்து எவ்ரி டைம் வந்து we are updating by 1 value. ஓகேங்களா? ஸோ இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷனுக்குள்ள போகும்போது str1 of 0:1 வரும். ஸோ 0:1 நமக்கு str of 0 மட்டும்தான். ஸோ வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்க கேரக்டர் சின்றது பிரிண்ட் ஆகும். then index gets updated by 1. so index becomes 1. so அடுத்த லூப் குள்ள போகும் அடுத்த ஐட்ரேஷன் குள்ள போகும்போது என்ன ஆகும்னா str1 of இங்க வந்து by default it is 0. so 0:1 index +1. so 1 + 1 is 2 அப்படின்னு ஆகும். so 0:2 னா நமக்கு வந்து 0 and 1 0ல இருந்து 1 வரைக்கும் கேரக்டர் பிரிண்ட் ஆகும். so this is 0, this is 1. so அது ரெண்டும் பிரிண்ட் ஆகுது.
அடுத்த ஐட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி the index value gets updated by 1. ஸோ ஒரு தடவையும் இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ அப்டேட் ஆகும்போது நமக்கு ஒரு கேரக்டர் வந்து ஆட் ஆன் ஆகும் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்லைசிங். ஸோ எவ்ரி டைம் வந்து இந்த ஸ்லைசிங் வந்து இட் ஹேப்பன்ஸ் இன்சைட் த ஃபார் லூப் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும்னா டில் ஆல் கேரக்டர்ஸ் ஆர் டன். அதாவது இந்த ஐ வந்து எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை தடவை இந்த ஐட்ரேஷன் பண்ண பிறகு தான் வந்து இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நமக்கு ஒரு பேட்டர்ன்ல இந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பேட்டர்ன் பிரிண்டிங்க்கு நம்ம வந்து எப்படி ஸ்லைசிங் யூஸ் பண்ணலாம்ன்றதுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஐடியலிலும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை வந்து நான் பைத்தன் ஐடிஎல்இல டைப் பண்ணி வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் சேம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான், ஒன்றுமே நான் மாற்ற இல்லை. ஸோ இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த எக்ஸிக்யூட் ஆகும்போது அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். So this is a very good example for string slicing. அதை யூஸ் பண்ணி எப்படி பேட்டர்ன் பிரிண்டிங் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி பேட்டர்னாக பிரிண்ட் பண்ணலான்றதுக்கு தான் வந்து இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து எழுதலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் வென் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஸ்ட்ரைட் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரைடுன்னு சொல்லுவோம். ஸோ லைக் வாக்கிங் ஆர் ரன்னிங் போகும்போது நம்ம வந்து எவ்வளோ லாங்காக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதும் அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரைட் வென் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங்னா நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிப் பண்ணி நம்ம லாங் ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரைட். ஸோ இந்த ஸ்ட்ரைடை வந்து நம்ம இப்போ எப்படி கொடுப்போம்னா வந்து ஒரு தேர்ட் ஆர்குமெண்ட்டாக நம்ம வந்து இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் ஸ்பெசிஃபை பண்ணும்போது கொடுக்கலாம். So which refers to the number of characters to move forward after the first character is retrieved from the string. So இந்த stride எப்போ யூஸ் ஆகும்னா வந்து first character retrieve ஆன பிறகு, அதாவது நம்ம வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த இண்டெக்ஸ் ரிட்ரைவ் ஆன பிறகு அதுல இருந்து எத்தனை கேரக்டர்ஸ் மூவ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்ட்ரைட் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட் வேல்யூ கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா வந்து ஸ்ட்ரைட் இஸ் 1. ஸோ அதனால வந்து நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் வேல்யூ கொடுக்காத பட்சத்துல எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பிரிண்ட் ஆகும். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் டில் த எண்ட் இண்டெக்ஸ் -1 வரைக்கும் நம்ம எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஏன்னா டிஃபால்ட்டா ஸ்ட்ரைட் வேல்யூ 1ன்னு இருக்கிறதுனால ஒரு ஸ்டெப் இட் வில் நாட் ஸ்கிப் எனி கேரக்டர் அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க. ஸோ there is a string welcome to learn Python which is stored in str1 which is defined in the variable str1. So in the first print statement la pathina str1 of 10:16. So this is the starting index and this is the ending index அப்படினும்போது அதாவது ending index தான் it will be 15. So one index lesser than this. So 10th ல இருந்து 15th index வரைக்கும் இருக்க values வந்து print ஆகணும். So இங்க stride value கொடுக்கல. So default it is 1. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது 10th கேரக்டர்லேருந்து 15th கேரக்டர் வரைக்கும் இருக்க கேரக்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ திஸ் த 0th கேரக்டர். ஸோ கவுண்ட் பண்ணும்போது 0 1 2 3 4 5 6 அண்ட் திஸ் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ கவுண்டட். ஸ்பேஸிங் கவுண்ட் பண்ணும் இது 7 இஸ் 8 9 அண்ட் இந்த ஸ்பேஸ் தான் வந்து 10. ஸோ இந்த ஸ்பேஸ் கேரக்டர்ல இருந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்பேஸ் தென் LEARN. ஸோ இதுதான் வந்து 15 இல்லையா. ஸோ இந்த ஸ்பேஸ்ல இருந்து இந்த N வரைக்கும் இருக்க கேரக்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட் ஹியர். அண்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா 10:16 அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10:16 ஸோ அந்த ஸ்பேஸ்ல இருந்து வந்து it has to get printed. But ஆனா இங்க stride value கொடுத்திருக்காங்க. stride is nothing but the fourth character சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து fourth character. ஸோ blank space தான் starting character. ஸோ இங்க இருந்து retrieve பண்ணிட்டு அந்த ஸ்லைஸ் வந்து பண்ணிட்டு ஸோ இந்த ஸ்பேஸ்ல இருந்து retrieve பண்ணிட்டு அதுல இருந்து fourth character. ஸோ வந்து 1 2 3 4 பாத்தீங்கன்னா அந்த R தான் வந்து fourth character. ஸோ அதனால இந்த Rன்றது gets printed here. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸாம்பிள் அதே சேம் ஸ்லைசிங் தான் பண்ணியிருக்காங்க. 10:16. ஸோ அதே ஸ்பேஸ் LEARN தான் வந்து ஸ்லைஸ் ஆயிருக்கும். அதில் வந்து ஸ்ட்ரைட் வேல்யூ வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்ரைவ் பண்ணிட்டு செகண்ட் கேரக்டர். ஸோ இங்கே ஸ்பேஸ் தான் இருந்து ரிட்ரைவ் ஆகும். அதுலேருந்து செகண்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த E, அதுல இருந்து செகண்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த R. ஸோ ER அப்படின்றது தான் வந்து பிரிண்ட் ஆகும். அண்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரிண்ட் str1 ஆஃப் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் எண்டிங் வேல்யூ கொடுக்கல. ஸோ வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரிங் வந்து ஸ்லைஸ் ஆகும். ஸோ இந்த ஃபுல் ஸ்ட்ரிங்குமே வந்து ஸ்லைஸ் ஆகும்.
அண்ட் ஸ்ட்ரைட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரிங் வந்து ஸ்லைஸ் ஆகிட்டு அதுலேருந்து 3 கேரக்டர்ஸாக வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் டபிள்யூன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுலேருந்து தேர்ட் கேரக்டர் ஸோ 1 2 3 ஸோ சின்றது நெக்ஸ்ட் கேரக்டர். ஸோ சி பிரிண்ட் ஆயிருக்கு. அதுலேருந்து தேர்ட் கேரக்டர் வந்து OME இந்த இ தான் வந்து நெக்ஸ்ட் கேரக்டர். ஸோ இன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. தென் ஸ்பேஸ் 2 ஸோ இதுதான் வந்து தேர்ட் கேரக்டர். ஸோ ஓன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் வந்து 1 ஸோ திஸ் இஸ் 2 திஸ் இஸ் 3 ஸோ இன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அகைன் ARN என்னன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அகைன் ஸ்பேஸ் PY அது பிரிண்ட் ஆயிருக்கு. தென் TH ஓன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படிதான் வந்து ஸ்ட்ரைடுன்றது ஒர்க் ஆகும். So every third character is getting move forward after the first character is retrieved. அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து பிளாங்க் ஸ்பேஸ்ன்றதுனால நமக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் பிரிண்ட் ஆயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னது பிளாங்க் ஸ்பேஸ் இல்லையா. ஸோ அது பிரிண்ட் ஆயிட்டு அதுலேருந்து ஃபோர்த் கேரக்டர் அப்படின்றது தான் வந்து இது. ஸோ அதே மாதிரி பிளாங்க் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிட்டு அதுலேருந்து செகண்ட் கேரக்டர்ன்றது தான் இது. ஸோ அந்த பிளாங்க் ஸ்பேஸ்ன்றதுனால நமக்கு இந்த அவுட்புட் எக்ஸாம்பிளில் தெரியல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஈஸியாகவே புரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரிட்ரைவ் ஆகிட்டு அதுலேருந்து தேர்ட் கேரக்டர் அப்படின்றது தான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இதை நம்ம ஐடியலிலும் பார்க்கலாம். ஸோ இங்கே ஐடியலியில் பாருங்க உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது இங்கே பிளாங்க் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் 10 16 and 4 அப்படின்னு வரும்போது இந்த பிளாங்க் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிட்டு அதுலேருந்து ஃபோர்த்து கேரக்டர். ஸோ 1 2 3 4 கேரக்டர் இஸ் ஆர். ஸோ இந்த பிளாங்க் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் ஆர் பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரைட் வேல்யூ 2ன்னு இருக்கும்போது பிளாங்க் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் இ அண்ட் அதுக்கப்புறம் ஆர்ன்றத பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அந்த டபிள்யூன்றது பிரிண்ட் ஆகிட்டு அதுலேருந்து 3 கேரக்டர்ஸாக வந்து ஆகி உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம நெகட்டிவ் ஸ்ட்ரைட் வேல்யூ கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி we need to remember that Python takes the last value as n-1. ஸோ இதுதான் வந்து இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இஃப் யூ ஸ்பெசிஃபை அ நெகட்டிவ் வேல்யூ இட் பிரிங்ஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ நெகட்டிவ் ஸ்ட்ரைட் வேல்யூ கொடுக்கும்போது அது ரிவர்ஸ் ஆர்டரில் அவுட்புட் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சேம் ஸ்ட்ரிங் வேல்யூ தான் எடுத்திருக்காங்க. str1 is equal to welcome to learn Python. ஸோ இதில் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா we are trying to retrieve the complete string. ஸ்லைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல. ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ரிங் தான் வந்து ஸ்லைஸ் ஆகும். அண்ட் அதோட ஸ்ட்ரைட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -2. ஸோ -2னா நெகட்டிவ் இல்லையா. ஸோ அதனால ரிவர்ஸ் ஆர்டரில் தான் வந்து கேரக்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த அதாவது இந்த கிவன் வேல்யூவோட லாஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா n அது வந்து ரிட்ரைவ் ஆகிட்டு அதுலேருந்து ரெண்டு கேரக்டர்ஸாக வந்து ஸ்ட்ரைட் ஆயிருக்கு. ஸோ திஸ் கெட்ஸ் பிரிண்டட் n. அதுக்கப்புறம் 2 கேரக்டர் பார்த்தீங்கன்னா h அப்புறம் y அதுக்கப்புறம் there is a blank space. so that is also printed here. அதுக்கப்புறம் r and e அது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு blank space இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து செகண்ட் கேரக்டர். t is செகண்ட் கேரக்டர். அப்புறம் இந்த e and o EO அதுக்கப்புறம் L and capital W. ஸோ இப்படி தான் வந்து மைனஸ் நெகட்டிவ் ஸ்ட்ரைட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஃப்ரம் தி லாஸ்ட் கேரக்டர் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் ஸ்ட்ரைட் கொடுக்கும்போது ஐடியலில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே -2 அப்படி கொடுக்கும்போது ஃப்ரம் த ரிவர்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்றது யூ கேன் see it in the screen. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் என்னோட ASCII எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.